அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபினாஷ் ஷைன். நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கோம். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இதுவுமே லாங் கிடையாது, ஒரு குட்டி விலாக் தான். எங்களுடைய வெட்டிங் ஆனிவர்சரி விலாக் தான் இது. சடனாக பிளான் பண்ணி எடுத்தது தான். ஸோ அன்னைக்கு என்ன ஸ்பெஷல், அப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு குட்டி குட்டி கிளிம்ஸாக நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம என்ன விசேஷனாலுமே சிக்கன் பிரியாணி எப்படியும் போட்டுருவோம், இல்லாட்டி மட்டன் பிரியாணி போட்டுருவோம். அதே மாதிரி சிக்கன் பிரியாணி தான் பிளான்ல இருந்துச்சு. பட் சடனாக அது சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ சேஞ்ச் ஆகி அது சிக்கன் மந்தியாக மாறிடுச்சு. ஸோ எல்லாமே மார்னிங் தான் ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படிங்கிறதுனால ரொம்பவே டைம் ஆயிடுச்சு. நான் தான் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணேன். அம்மாவும் தங்கச்சியும் இருந்ததுனால நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ சிக்கன் மந்தி அது கூட எல்லா சைட் டிஷ்ஷும் இருக்கும்ல, அதெல்லாம் பண்ணிட்டு ஏன்னா அது கூட என்னுடைய ஹஸ்பண்டுக்கு சேமியா கஞ்சி ரொம்ப பிடிக்கும். அது பண்ணியிருந்தேன். எனக்கு சேமியா கஞ்சி அறவே பிடிக்காது. சேமியா கஞ்சியே இந்த கலர்ல இருக்குன்னா நான் நாட்டு சக்கரை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆட் பண்ணேன். அதனால தான் அந்த கலர்ல இருக்குது. ஸோ அது கூட முந்திரி, பாதாம், பிஸ்தா, வேற என்ன கிஸ்மிஸ் இதெல்லாமே நெய்யில் வறுத்து கஞ்சியில் ஆட் பண்ணி ஃபர்ஸ்ட் பசிக்கு சாப்பிடுங்கன்ட்டு ஹஸ்பண்டுக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இங்கே மந்தி வேலை தான் 1 by 1 போயிட்டு இருக்கு. நார்மலி மந்தி போட்டோம்னா நம்ம சிக்கனை ஓவர் நைட் மேரினேட் பண்ணுவோம்ல, நானுமே அப்படி தான் பண்ணுவேன். பட் நான் சொன்ன மாதிரி எல்லாமே லாஸ்ட் மினிட்ங்கிறதுனால ஒரு 1 hour கூட ஆகலை மேரினேஷன். ரொம்ப டக்குனே தான் நான் சிக்கன் எடுத்துட்டேன், மேரினேஷன் கூட வைக்கல. ஸோ மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனையுமே நான் இதில் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தக்காளி அரைச்சி ஊற்றிருந்தேன். இதை நான் சொன்ன மாதிரி ப்ராப்பராக நான் ரெசிபிலாம் எதுவும் சொல்லலை, சும்மா நான் என்ன பண்ணேன்னு மட்டும் நான் சொல்கிறேன், காட்டுறதை மட்டும். ஸோ தக்காளி அரைச்சி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிருப்போம். அதுக்கப்புறம் ரைஸ் போட்டுட்டு இப்போ ரைஸுமே ரெடி ஆகிடுச்சு. இந்த கேப்பில் நான் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். ஸோ தங்கச்சி தான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அதனால சிக்கன் நம்ம ஃப்ரை பண்ணதெல்லாம் நான் வீடியோ எடுக்கலை. ஸோ தவா ஃப்ரை மாதிரி தானே சிக்கன் பண்ணியிருப்போம், அதையுமே எடுத்து சோறில் மந்தி சோறில் அப்படியே அடுக்க ஆரம்பிச்சாச்சு. எல்லா சிக்கனுமே 1 by 1 அப்படியே அடுக்கி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் மேலே புகை போடுறது தானே, ஸோ அதுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ புகையுமே அதில் போட்டாச்சு. அது புகை போட்டால் தான் மந்தியுடைய ஃபீலிங்கே வரும். இந்த சைடு என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா புதினா மல்லி சட்னி செய்வோம்ல, அதுதான் செஞ்சுட்டு இருந்தேன். தயிர், புதினா மல்லி, அப்புறம் பச்சை மிளகா, பூண்டு போட்டேன்னு நினைக்கிறேன், மறந்துட்டேன். ஸோ அதையுமே பண்ணி செஞ்சு வச்சுட்டு இந்த சைடு சேலட் பண்ணிட்டு இருந்தேன். கேரட், கேபேஜ், அதுக்குடைய லெமன், பெப்பர், உப்பு இதெல்லாமே போட்டு சேலட்மே செஞ்சுட்டு இருந்தோம். ஸோ மந்திக்கு தேவையான எல்லா சைட் டிஷ்ஷுமே ஒன்று ரெடி பண்ணியாச்சு. சேலட் ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் அந்த டொமேட்டோ சாஸ், புதினா மல்லி சாஸ் பண்ணியிருந்தேன். அதுக்குரிய மயோனிஸ் அதையுமே வச்சுட்டு எங்கள் அம்மா பிரியாணி மந்திக்கு கிரேவி இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க. ஸோ வேணான்னு தான் சொன்னாங்க. ஏன்னா மந்திக்கு யூஸ்வலாக சாப்பிட்ருவோம், இந்த சாஸ்லாம் ஊற்றிட்டு சாப்பிட்ருவாங்க. இருந்தாலுமே நான் கொஞ்சமாக சிக்கன் போட்டு அம்மாவுக்கு மட்டும் கிரேவி செஞ்சுருந்தேன். எங்களுடைய லஞ்ச் இப்படி தான் இருந்துச்சு. என்னதான் நம்ம வீட்டில் செஞ்சாலுமே நான் ஊரில் சாப்பிட்டு பழகிட்டேனா, ஸோ எனக்கு அந்த ஊர் மந்தி ரொம்ப பிடிக்கும். ஊரில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நான் வீட்டில் செஞ்சு தான் நான் மந்தி சாப்பிடுவேன். ஸோ என்னுடைய மந்தி எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்லேயும் எல்லாருக்குமே பிடிக்கும், ரிலேட்டிவ்ஸ் கூட சில பேருக்குலாம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஊர் மந்தி ஒரு டேஸ்ட் தான். அதுலேயும் காரைக்கால் மந்தி, அப்புறம் எங்கள் மந்தி காரைக்கால் தான் மோஸ்ட்லி சாப்பிட்டேன். ஸோ காரைக்கால் மந்திலாம் வேறு லெவலாக இருக்கும். அதுதான் ரொம்ப இதெல்லாம் சாப்பிட்றப்போ எனக்கு அந்த கிரேவிங்ஸ் தான் இருந்துச்சு. இன்ஷா அல்லாஹ் சீக்கிரமே சாப்பிடுவோம். ஸோ நாங்கள் லஞ்ச் சாப்பிட்றப்போ ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஏன்னா நான் சொன்னல எல்லாமே லாஸ்ட் மினிட் பிளான் அப்படிங்கிறதுனால ரொம்பவே ஒரு ஈவினிங் 5-5:30 இருக்கும் நாங்கள் லஞ்ச்லாம் சாப்பிட்றப்போ. ஸோ எங்கள் லஞ்சையுமே சூப்பராக முடிச்சிட்டோம் அல்ஹம்துலில்லாஹ். வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு. எங்கள் ரூமில் கட்டில் சரி பண்ணுற வேலை கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அதுக்காக ஆள் சடனாக வரன்ட்டாங்க. அவங்க வரப்போ நம்ம விட்டாதான்ல, அதுக்கப்புறம் அவங்க இழுத்து அடிச்சாங்கன்னா நமக்கு கஷ்டம். சரி நீங்கள் வர டைமே வாங்கன்ட்டோம்.
ஒரு 6-6:30 மணி இருக்கும். அவங்களுமே வந்துட்டாங்க. வந்துட்டு அந்த வேலை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ரொம்ப நேரம் ஆச்சு. ஸோ இந்த கட்டில் வேலையை முடிச்சுட்டு அவங்க கிளம்புனதுக்கப்புறம் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் கேக் கட் பண்ணோம். சரி, கெஸ்ட்டு வரதுக்கு முன்னாடி கேக்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இன்கேஸ் கெஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் நமக்கு டைம் பத்தாது அப்படின்ட்டு நானுமே வந்து கேக்கெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த கேக் வந்து என்னுடைய மாமி, மச்சியெல்லாம் வந்திருந்தாங்க. நான் ஒரு ஷார்ட்ஸில் கூட சொல்லியிருந்திருப்பேன். அவங்க எனக்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. 2 days பிஃபோரே என்னை வந்து பார்த்துட்டு போனாங்க எங்களை. ஸோ அவங்க வாங்கிட்டு வந்த கேக் தான். நல்ல ஒரு ஃப்ரூட் கேக். இது எனக்கு ஃப்ரூட்ஸ் கேக் பிடிக்கவே பிடிக்காது. சரி, வாங்கிட்டு வந்துட்டாங்களே நான் எதுவும் சொல்லிக்கல. பட் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. திகட்டவே இல்லை. அதுதான் மெயின் விஷயமே. ஸோ என் மச்சி சொன்னாங்க இது திகட்டாது, நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. அதே மாதிரி திகட்டலை. ஒரு கேக் தான் நான் வீடியோ எடுத்தேன். அதுக்கப்புறம் கெஸ்ட்டு வந்துட்டாங்க. ரெடி ஆகிறதுக்கே டைம் கரெக்டாக இருந்துச்சு. கெஸ்ட்டு வந்ததும் அவங்களுக்கு வந்து சுட சுட நம்மளுடைய ஊர் நரசூஸ் காஃபி போட்டு கொடுத்தேன். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த வந்து மக் இருக்குல்ல, இது வந்து நான் ஊருக்கு வந்துட்டு லாஸ்ட் டைம் வந்துட்டு வந்தப்போ, ஸோ அப்போ வந்து நான் பூம்புகார் போயிருந்தப்போ, பூம்புகார் வந்து தெரியும்னு நினைக்கிறேன். பூம்புகார் போயிருந்தப்போ அங்கே வந்து நான் உப்பு ஜார்லாம் வாங்குறதுக்காக போயிருந்தேன். அங்கே வந்து வாங்கினது தான். எனக்கு பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சிருச்சு. ஒரு மாதிரி ரொம்ப க்யூட்டாக, அது பார்க்குறதுக்கு அந்த ஃப்ளவர் கலர் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இதோடைய ரேட்டு தான் மறந்துட்டேன். பட் வந்து ரொம்ப கம்மி ரேட்டுக்கு தான் அங்கே வித்துட்டு இருந்தாங்க. ஸோ கெஸ்ட்டுமே சாப்பிட்டு காஃபியும் குடிச்சிட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் கேக் கட்டிங்கே நடந்துச்சு. டைம் வந்து 11 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ தம்பியுமே ஹாஸ்டல் கிளம்புறதுக்குலாம் ரெடி ஆகிட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்சி இருக்க வச்சு கேக் கட் பண்ணோம். ஸோ கேக்குமே அல்ஹம்துலில்லாஹ் எங்கள் அம்மா வாங்கி கொடுத்த கேக்கும் அப்புறம் வந்து மாமி வாங்கி கொடுத்த கேக்குமே வச்சு சூப்பராக கட் பண்ணிவிட்டு அண்ட் வந்து எங்களுடைய செலிப்ரேஷன் தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த விளாக் அவ்வளோதான். இதோட இந்த விளாக் முடியுது. ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு குட்டி விளாக் தான். ஏன்னா அன்பிளான்டு தானே, அதனால ரொம்ப பெருசாலாம் நான் எதுவுமே கவர் பண்ணலை. நான் வந்து எங்களுடைய பிக்சர்ஸ், அப்புறம் நான் வந்து என் ஹஸ்பண்ட்க்கு கிஃப்ட் பண்ணது, என் ஹஸ்பண்ட் எனக்கு கிஃப்ட் பண்ணதுன்ட்டு எல்லாத்தையுமே நான் வந்து குட்டி குட்டியாக ஷேர் பண்ணியிருக்கேன். கடைசி வரையும் பாருங்க. ஸோ ஓகே, எங்களை உங்களுடைய துவால கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. நானும் அவங்க எல்லாருக்காகவும் துவா செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கப்பா. அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கன் அதையுமே வந்து ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்னால் உங்களுக்கு ஒரு வாட்டி நோட்டிஃபிகேஷன் வரும். எல்லா யூடியூபர்ஸும் சொல்கிற அதே தான். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் கமெண்ட்ஸை வந்து பாசிட்டிவாக சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு பிடிச்சவங்களோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.